வணக்கம் மக்களே, வெல்கம் டு காஸ்கேட்டி சேனல். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் இந்த Volkswagen Virtus ஹைலைன் ப்ளஸ். ஸோ ஆல்ரெடி ஹைலைன் நம்மளோட காஸ்கேட்டி சேனலில் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த ஹைலைன் ப்ளஸோட ரிவ்யூமே நம்ம இன்றைக்கி டீட்டெயில் வாக் அரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இன்றைக்கி கார் ப்ரொவைட் பண்ணது இங்கே ரமணி Volkswagen, மேட்டுப்பாளையம் ரோட், கோயம்புத்தூர் தான். நீங்கள் இந்த ஷோரூமை விசிட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஷோரூம்ஸ்லுமே இந்த வேரியன்ஸ் வந்து இருக்குது. அவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டீட்டெயில் வாக் அரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ்கேட்டி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Volkswagen Virtus ஹைலைனோட ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 17.5 lakhs ஆன் ரோடு வந்து வருது. அண்ட் இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா 13 lakhs கிட்ட வருது. அதோட ப்ரைஸ் பிரேக்கப்புமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒரு 18 lakhs பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பெப்பியான ஒரு செடான் வேணும்னா கண்டிப்பாக இந்த Virtus ஹைலைன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்டு வாக் அரவுண்டுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் போகலாம். ஸோ மக்களே, வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த Virtus ஹைலைன் ப்ளஸ். ஸோ ஹைலைனோட ரிவ்யூ நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த Virtus ஹைலைன் ப்ளஸோட ரிவ்யூமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில் வாக் அரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹைலைன் ப்ளஸில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹைலைன் ப்ளஸில் எப்பவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல்ஸ் அண்ட் ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து பார்க்கலாம். அண்ட் கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பம்பர்ஸில் உங்களுக்கு க்ரோம் அண்டு இந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டுவெல் டோனாக வந்து இந்த பம்பர்ஸ் வந்து முடிச்சிருக்கனால உங்களுக்கு இன்னுமே அந்த எலகண்ட்டான ஒரு ஃபீல்மே வந்து வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு Volkswagenக்கான அந்த சிம்பிள் வித் க்ரோம் அண்ட் அதே கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இங்கே ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வருது. அதே க்ரோம் வந்து உங்களுக்கு உள்ள ஹெட்லைட்ஸ்குள்ளேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு செடான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Virtus உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். அண்ட் அப்படியே நம்ம இதோட இன்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜின் ஹூட்ஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் நல்லா ஷார்ப்பியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பெப்பியான ஒரு கார் வேணும்னா இந்த Virtus வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 1 லிட்டர் இன்ஜின் அண்ட் 1.5 லிட்டர் இன்ஜினுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட வேரியன்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் லைன், ஹைலைன் ப்ளஸ் அதுதான் நம்ம ரிவ்யூ பண்ணுறது. அண்டு உங்களுக்கு டாப் லைன் அதே மாதிரி ஜிடி ப்ளஸ்மே வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஜிடி லைன் வந்து இதோட டாப் எண்டு 1 லிட்டரில், ஜிடி ப்ளஸ் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சைட் ப்ரெசன்ஸ் போனோன்னா உங்களுக்கு இதில் வந்து 4.5 மீட்டர்ஸ் கொண்ட ஒரு லென்த் கொண்ட ஒரு கார் இது. அண்ட் இதோட ஹைட் வந்து 1.5 மீட்டர்ஸ், இதோட வித் வந்து 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 205 55 R16 இன்ச்சுக்கான ஒரு அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சில்வர் பெயிண்டட் ஃபினிஷில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து மேக்போஷன் ஸ்டட்ஸ் கொண்ட இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த ஷோல்டர் லைன் வந்து நல்லா போல்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த லைன் பாஸ் ஆகிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சைடு ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஹைலைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஓஆர்விஎம்ஸ் வந்து வரும், ஆனால் ஃபோல்ட் பண்ண முடியாது. இதில் டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வித் க்ரோமே வந்து கிடைக்குது. கீழே சென்ட்ரிக்கான சுவிட்சுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் கோ டிரைவர் சைடு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லேம்ப்ஸும் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே வந்துடுது. மேலே ஒரு சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப்மே வந்து கிடைக்குது. அதே மாதிரி இதோட ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் கிளாஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ லைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ரப்பர் ஃபினிஷில் தான் வந்து கிடைக்குது. க்ரோம் ஸ்ட்ரிப் எதுவுமே வந்து இல்லை. டாப் அண்ட் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது ஜிடி லைன் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ரோம் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ரியரில் அப்படியே வந்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்பிங் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் வந்து ஒயிட்டில் எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு Virtusக்கான பேஜிங், Volkswagenக்கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது, ஷார்க் ஃபின் ஆண்டனா. அண்ட் இதில் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னா 521 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 60/40 சீட்ஸ் வந்து கிடைக்குது. அசாட்கான அந்த ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன் சைஸ் டவுனில் 195 65 R15 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல்ஸ், இதே ஜாக்கு மற்ற அசசரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த பூட்டுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடுது. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
பூட்டில் வந்து இந்த ரியர் பம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த க்ரோம் ஸ்ட்ரிப்புமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் ரிஃப்ளெக்டர்ஸ், சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ரியர் ப்ரெசன்ஸ். அப்படி நம்ம இன்டீரியர் போவோம், அதில் என்ன மாதிரியான மேஜர் சேஞ்சஸ் இந்த ஹைலைன் ப்ளஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர்ஸ்க்கான ஒரு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. ஸோ E10, E20 இந்த மாதிரி இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இன்டீரியர் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் சைடுமே கீழே சென்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சாஃப்ட் டச்சில் ஒரு டோர் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ORVMs, இது ஃபோல்டபுள் ORVMஸ்மே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு லாக் அன்லாக் உள்ள சுவிட்ச். இந்த இடத்துல ஒரு சாட்டின் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு காப்பர் அண்ட் சில்வர் கலந்த மாதிரி. இதில் சில்வர் டோர் ஹேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. உள்ளே அப்படியே போனோன்னா இந்த சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே இதோட ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 8 இன்ச்க்கான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து கிடைக்குது. ஸோ ஹைலைன் ப்ளஸில் அடிஷ்னலாக ஆட் ஆகிறது இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதே மாதிரி இன்ஃபோர்டெயின்மெண்ட் வந்து 10 இன்ச்க்கான இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வயர்லெஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஹசார்ட்கான சுவிட்ச் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதோட இன்டீரியர் வந்து பார்க்கலாம். டுவல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க, பெய்ஜ் அண்ட் பிளாக் கலரில். இதில் அதே மாதிரி அந்த டோர்ஸில் இருக்கிற மாதிரி அந்த சாட்டின் ஃபினிஷ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ஸை சுற்றி இதில் வந்து ஒரு சில்வர் கார்னிஷ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 USB Type-C சாக்கெட், ஒயர்லெஸ் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கிடைக்குது. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஒரு 6 ஸ்பீட் ATமே உங்களுக்கு இந்த 1 லிட்டர் வேரியன்ஸில் வந்து கிடைக்க போகுது. இதில் இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு இந்த ஹைலைன் ப்ளஸில் வந்து ஆட் ஆன் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த இன்ஜின் ஸ்டாப் அண்ட் அதே மாதிரி ஐடில் ஸ்டாப் உள்ள சுவிட்சுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ், இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், 2 கப் ஹோல்டர்ஸ், சென்டரில் ஆம்ரெஸ்ட், அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங்குமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட்ரூம் வந்து காமிக்கிறேன். ஸோ ஹெட்ரூம் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டான ஒரு ஹெட்ரூமே சொல்லலாம். அண்ட் இந்த ஹைலைன் ப்ளஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஹைலைனில் கிடையாது, ஹைலைன் ப்ளஸில் வந்து இந்த சன்ரூஃப்மே ஆட் ஆகும். ஸோ 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வீட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்பீக்கரோட அந்த சரௌண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்ல பெரிய ஒரு டேஷ்போர்டுமே உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அப்படியே நம்ம தை சப்போர்ட் பார்த்தோன்னா நல்லா ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு தை சப்போர்ட். அப்படியே ரியரில் போயிட்டு இதோட லெக் ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ அதோட தட்டு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிகாஸ் இது ஒரு 5 ஸ்டார் NCAP ரேட்டிங் கொண்ட ஒரு செடான், ஒரு சேஃப்டி செடான்னே சொல்லலாம். இன்க்ரெஸ் வந்து பார்த்தோன்னா ஈஸியாகவே உள்ளே போக முடியுது. ஒரு செடானில் வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப உள்ள ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை. ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சின் ஹோல்டர்ஸ் 2 சைடுமே வந்து கிடைக்குது. ரியர் AC வென்ட்ஸ், 2 Type-C சாக்கெட், தை சப்போர்ட் இஸ் குட். அண்ட் அதே மாதிரி ஹெட் ரூமும் சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. நல்ல இதில் ஒரு ஸ்கூப்ட் அவுட் கொடுத்துருக்கறனால ஹெட் ரூமும் சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க LEDஸில். அண்ட் அதே மாதிரி இதில் ஹூக்ஸ் வித் ஹேண்டில்ஸ், இந்த சைடும் ஹூக்ஸ் வித் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. ரியரில் 3 பேருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், சென்டரில் ஆம்ரெஸ்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸோட 3 சீட் பெல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. இதுலேயும் சாஃப்ட் டச் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே டுவல் டோன் கலரில் பெய்ஜ் அண்ட் பிளாக் கலர் ட்வீட்டர்ஸ் 2 சைடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். ஸோ எஸ் மக்களே, இந்த வர்ச்சஸ் ஹைலைன் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆட்டோ டிமிங் IR கேம்ஸ் வந்து இதில் வந்து வரப்போகிறதில்ல, நார்மல் தான். அண்ட் அதே மாதிரி இதோட இன்ஜின் பேயுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 லிட்டர் இன்ஜின், இதோட பர்ஃபார்மன்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் டைகுனோட அதே இன்ஜின் தான் இதுலேயுமே வந்து வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம இன்ஜின் பே போய் பார்க்கலாம். ஸோ இதான் இதோட 1 லிட்டர் இன்ஜின் பே. நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் வந்து இன்சுலேஷன் எதுவுமே வந்து இல்லை. ஸோ 1 லிட்டர் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின், 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் 115 PS ஆஃப் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் இதில் வந்து 1.5 லிட்டர் இன்ஜினுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான ஒரு ஹூடு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த Volkswagen வர்ச்சஸ் ஹைலைன் ப்ளஸ் எப்படி இருக்குங்கிறத
நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட என்ஜின் பே, இதோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் நான் வந்து காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக இதோட ட்ரைவ் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். இதோட மைலேஜ் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கணும்னு நான் வந்து நினச்சிருக்கேன். பிகாஸ் நானுமே ஒரு டைகூன் 1 லிட்டர் தான் வச்சுருக்கேன். அதோட மைலேஜ் எப்படி இருக்குன்னு இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட வீடியோ கண்டிப்பாக வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.